ஹாய் நண்பர்களே, நாங்கள் தான் உங்களோட குண்டும் ஜண்டும். நம்ம இன்னைக்கு வந்து ஹோம்மேடு சிக்கன் ரைஸ், ஹோம்ல வச்சு ஹோம்மேடு சிக்கன் ரைஸ் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். சட்டி சூடானதும் சுத்தமான நாட்டு சத்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊத்துங்க. சட்டி சூடாயிருச்சு. இப்ப நம்ம நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கன் ரைஸ்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா, பீன்ஸ், வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, முட்டைக்கோஸ். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு அதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிறோம். நண்பர்களே, இது வந்து சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து முட்டைக்கோசு, மல்லிச்செடி, குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்னா போட்டு வதக்கிடலாம். அருமையான சிக்கன் ரைஸ். நம்மளோட காய்கறிகள் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த காய்கறிகள் நம்ம இப்படி தனியா எடுத்து விட்டுட்டு நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திக்குவோம். இது ஹோம்மேடு சிக்கன் ரைஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப நம்ம சிக்கன் ரைஸ் தேவையான முட்டைகளை உடைச்சு ஊத்திக்கிறோம். இப்ப நம்ம காய்கறிகள் முட்டைகளுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த மிளகாய் பொடி, இது என்ன மிளகாய் பொடினா சிக்கன் ரைஸ்க்காக ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஒரு மிளகாய் பொடி. இது நீங்க வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பார்சல் போட்டு அனுப்புறோம். இப்ப காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி போட்டுக்கிறோம், ஆச்சி பிராண்டு.
இப்போ வந்து சிக்கன் ரைஸுக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான முறையில வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து முக்கியமான பொருள் சிக்கன் பொரிச்சதை வந்து இதுல வந்து சேர்த்து கிண்டிக்கிறோம். சிக்கன் பொரிச்சதை வந்து அப்படியே போட்டுருவோம். மலைச்சாரல் மாதிரி போட்டு அப்படியே ஒரு கிண்டு. சிக்கன் ரைஸ், அருமையான சிக்கன் ரைஸ். இப்போ வந்து நம்ம சூப்பரான சாப்பாடை வந்து போட்டாச்சுன்னா சிக்கன் ரைஸ் அருமையான முறையில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ சாப்பாடை போட்டு கிண்டிக்கிறோம். அப்படி மலைச்சாரல் மாதிரி இந்த சாப்பாடை அப்படி போடணும். போட்டு சிக்கன் ரைஸோட வாசனையே ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா சுவையா இருக்கும் போல இருக்கு. ருசிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கோம் நாங்க. இது ஹோம்மேடு சிக்கன் ரைஸ்னால டிஃப்ரெண்ட் மசாலா, அப்புறம் டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் இருக்கு. இதுல என்னன்னா நாங்க இதுக்கு தம் போட போறோம். அது எப்படிங்கிறத பாருங்க. நம்ம இப்ப சிக்கன் ரைஸ்க்கு தம் போட்டுக்கலாம். இது ஹோம்மேடு சிக்கன் ரைஸ்னால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ரைஸ்க்கும் தம்மு முடிஞ்சு. இப்ப நம்ம தம்ம எடுத்துடலாம். சிக்கன் ரைஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. ரொம்ப பிரமாதமா இருக்கும் போல இருக்கு. அடுத்து நம்ம டேஸ்டிங்க்கு போய்க்கிடலாம். ஹாய் நண்பர்களே. ஹாய். இப்போ வந்து சிக்கன் ரைஸ் வந்து சூப்பரான முறையில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப டேஸ்ட் பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா இருக்கு. இத பாத்தீங்களா, இப்படி வச்சு சாப்பிடணும். இப்படி எடுத்து இது மேல இப்படி ஒரு சிக்கனையும் வச்சு இப்படி வச்சு சூப்பரா இருக்கு. நம்ம கூட எப்படி இருந்தா அருமையா இருக்கு. முட்டையே நம்ம வந்து ஒரு 10 முட்டை கிட்ட ஊத்தி வைப்போம் நண்பர்களே. வச்சு சிக்கனோட ஃபேன்டாஸ்டிக். அருமையா இருக்கு. அப்படியே 2 ஊட்டு ஊட்டி சிக்கனோட வச்சு இப்படி அழகா சூப்பர்.
சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிடலாம். அந்த முட்டைக்கோசு அந்த சுத்தமான நாட்டு சக்கு நல்ல நேர பண்ணது அவ்வளோ அருமையா இருக்கு. செம்ம டேஸ்ட். நான் காலி பண்ணிட்டேன், அவர்லாம் வச்சிருக்காரு. மாசு ஃபென்டாஸ்டிக்.